الحمد لله رب العالمين اهدنا الصراط المستقيم قل فلا تنسى. புனித ரமலானை நாடு முழுவதும் இஸ்லாமியர்கள் கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர். புத்தாடை, உணவுப் பொருட்கள் உள்ளிட்டவற்றை வாங்குவதற்கு இஸ்லாமியர்கள் திரண்டனர். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இஸ்லாமியர்களில் ஒரு சாரார் ரமலான் பண்டிகையை கொண்டாடினர். கடந்த 1ஆம் தேதி தொடங்கிய நிலையில் கடந்த ஒரு மாதமாக இஸ்லாமியர்கள் நோன்பு கடைபிடித்தனர். இந்நிலையில் நேற்று மாலை ஷவால் மாதப்பிறை சென்னையிலும் தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்களிலும் தெரிந்ததாக அரசு தலைமை ஹாஜி சலாஹுதீன் முகமது அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். பிறை தெரிந்ததால் இன்று ரமலான் பண்டிகை கொண்டாடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அதனையடுத்து இன்று தமிழ்நாடு முழுவதும் காலை முதலே சிறப்பு தொழுகையில் இஸ்லாமியர்கள் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் படூர் மற்றும் குன்றத்தூரில் 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஒரே நேரத்தில் ஒன்றாக கூடி ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். மேலும் மதுரை, தமுகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். ரம்ஜான் திருநாளை முன்னிட்டு ராமநாதபுரம் அடுத்த புதுமடம் ஈத்காட் திடலில் திரளான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடினர். புதுமடத்தை சேர்ந்த நடுத்தெடு மஸ்ஜிதே நூர் இஸ்லாமியர்கள் அனைவரும் ஒன்று கூடி புத்தாடை அணிந்து சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். பின்னர் அனைவரும் ஆற தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். நடுத்தெரு மஸ்ஜிதே நூர் ஜமாத்தை சார்ந்த மக்கள் அனைவரும் இந்த இடத்திலே 33 ஆண்டு காலங்களாக இந்த ஈது பெருநாளை நல்லிணக்கத்தோடும் சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த திருநாளிலே எல்லா முஸ்லிம்களுக்கும் எல்லா விதமான சஞ்சலங்களும் நீங்கி மன சந்தோஷமும் மன மகிழ்வும் உண்டாக எங்கள் ஜமாத்தின் சார்பாக நாங்கள் அனைவரும் துஆ செய்து கொள்கிறோம். கோவை துடியலூர் பகுதியில் 250 ஆண்டுகள் பழமையான பள்ளி வாசலில் நடைபெற்ற ரம்ஜான் சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். துடியலூர் பகுதியில் உள்ள ஹிதாயத்துல் முஸ்லிமின் சுன்னத் ஜமாஅத் பள்ளி வாசலில் ரமலான் சிறப்பு தொழுகை நடத்தப்பட்டது. 250 ஆண்டுகள் பழமையான பள்ளி வாசலில் நடைபெற்ற இந்த தொழுகையின் போது அனைவரும் புத்தாடைகள் அணிந்து ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். தூத்துக்குடியில் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு ஈத்கா தோட்டத்தில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் உலக அமைதி, சகோதரத்துவம், இயற்கை பேரிடர்கள் ஆகியவற்றிலிருந்து உலக மக்களை காக்க வேண்டி ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி ஜாமியா பள்ளிவாசல் இமாம் அப்துல் ஆலிம் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்து ஒன்று கூடி ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். உலகம் முழுவதும் சமாதானமும், போரில்லாத உலகமும், ஒற்றுமையும், சமய நல்லிணக்கமும் தலை தூங்க வேண்டும் என்று பிரதானமாக எங்களுடைய பிரார்த்தனைகளை நாங்கள் முதன்மைப்படுத்தி கேட்டு இருக்கிறோம். கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் நடைபெற்ற ரம்ஜான் சிறப்பு தொழுகையில் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரபி கலந்து கொண்டார். இதைத் தொடர்ந்து சிறப்பு தொழுகை முடிந்து வந்த அனைவருக்கும் மத நல்லிணக்கத்தை போற்றும் விதமாக பல்சமய நல்லுறவு இயக்கம் சார்பாக நீர்மோர் வழங்கப்பட்டது. தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் சிறப்பு தொழுகை முடித்து வந்த இஸ்லாமியர்கள் சுமார் 10,000 பேருக்கு நீர்மோர் வழங்கப்பட்டது.
வேலூரில் ரம்ஜானை முன்னிட்டு ஆர்என் பாளையத்தில் ஈத்கா மைதானத்தில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் 5000த்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். இதேபோன்று காட்பாடி, கொணவட்டம், சத்துவாச்சாரி, குடியாத்தம், பேர்ணாம்பட்டு போன்ற இடங்களிலும் ரம்ஜான் சிறப்பு தொழுகை நடந்தது. இதில் ஈத்கா மைதான நுழைவாயிலில் வக்ஃபு வாரிய சொத்துக்களை பாதுகாக்க கோரி நிதி வசூல் செய்யப்பட்டது. சொத்துக்களை பாதுகாக்க, கொடுமையான சட்டங்களை திரும்ப பெற, அல்லாஹ்வின் சொத்துக்களை பாதுகாக்க அனைவரும் எஸ்டிபிஐ ஆதரவு நாடு. உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் இன்று ரம்ஜான் பண்டிகை உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. காலையிலேயே புத்தாடை அணிந்து வந்த இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் ஆற தழுவி ரம்ஜான் பண்டிகை நல்வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இதேபோல் நாகை, நாகூர், திட்டச்சேரி, பெரவச்சேரி, ஏனங்குடி, வவ்வாலடி, தோப்புத்துறை, ஆழியூர், பாப்பாக்கோவில் உள்ளிட்ட ஏராளமான பள்ளி வாசல்களில் இன்று சிறப்பு தொழுகை நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் அரசு முர்துசா பள்ளி மைதானத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கிழக்கு மாவட்ட தலைவர் முகமது ராஜா தலைமையில் ரம்ஜான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்று தொழுகை நடத்தினர். அதன் பின்னர் அனைவரும் கட்டி தழுவி தங்களது ரம்ஜான் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக பேச்சாளர் முகமது ரஃபீக், தேசத்தின் தீமைக்கு எதிராக தொடர்ந்து போராடுவோம் என்று தெரிவித்தார். அல்லாஹு அக்பர். சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். இந்த நாளில் முஸ்லிம் சமூகம் ஒட்டுமொத்த தீமைக்கு எதிராக, பல்வேறு குற்றங்கள் நடைபெறுவதற்கு எதிராக இந்த நாடு அமைதியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் பிரார்த்தனை செய்திருக்கிறோம். இந்த நாளை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சமூக மக்களும் இந்த சமுதாயத்திற்காக வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நாங்கள் நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பள்ளிவாசல்களில் இஸ்லாமியர்கள் ரமலான் பண்டிகை கொண்டாடினர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள பெரியபள்ளி, கிதர்பள்ளி, மெய்தீன் பள்ளிவாசல்களில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் ஆற தழுவி சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். தொழுகை நடைபெறும் மாவட்டத்தின் அனைத்து பள்ளிவாசல்களிலும் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து ஒழுங்கு செய்யும் பணியில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். சீர்காழி, மேலச்சாலை, நீடூர், ஆகூர், தரங்கம்பாடி, திருமுல்லைவாசல், தைக்கால் உள்ளிட்ட பள்ளி வாசல்களில் இஸ்லாமியர்கள் ரமலான் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். அதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மேலச்சாலை ஜாமியா மஸ்ஜித்தில் ரமலான் சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்று மனமுருகி தொழுகையில் ஈடுபட்டனர். ஒருவரை ஒருவர் ஆற தழுவி ரமலான் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட அவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாணியம்பாடி, ஆம்பூர் பகுதிகளில் ரம்ஜான் பண்டிகை களை கட்டியது. ரமலான் பண்டிகையான இன்று ஈத்கா மைதானம் மற்றும் பள்ளி வாசல்களில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. கடந்த 30 நாட்களாக நோன்பு கடைபிடித்த இஸ்லாமியர்கள் புது ஆடைகள் அணிந்து ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். மேலும் வாணியம்பாடி அடுத்த வளையாம்பட்டு பகுதியில் உள்ள ஈத்கா மைதானத்தில் 5000த்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஒன்று கூடி சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இந்த தொழுகையில் இஸ்லாமியர்கள் வக்ஃபு சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மத்திய அரசை கண்டிக்கும் வகையில் இஸ்லாமியர்கள் கைகளில் கருப்பு பட்டை அணிந்து தொழுகையில் ஈடுபட்டனர்.